வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 28/8/2026 ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணிக்கிட்டு, ஹையில் இருக்கிற காலையும் புட்டையும் லோவில் இருக்கிற காலையும் புட்டையும் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையையும் ஆப்பனண்ட்டோட லோ அண்டு ஹையையும் ப்ளஸ் ஆவரேஜ் லைனையும் மார்க் பண்ணிக்கிட்டு அதில் சில கண்டிஷன்ஸை வச்சு யார் மேலே போகிறா கீழே போகிறா அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ட்ரிக்கான சான்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட அந்த கலர் புல்லிஷாக இருந்திருக்கு. அதனால் நான் ஃபஸ்ட்டு லோ ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். 24,107 அப்படின்னு இருக்கிறதுனால 24,100 காலையும் 24,100 புட்டையும் எடுத்துக்கிறேன். இப்போ 24,100 காலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே ஆல்ரெடி நான் ஒரு 5 லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 5 லைன் என்னங்கிறது நம்மளோட வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையும் லோவும், க்ரீன் கலரில் இருக்கிறது இவனோட ஆப்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவும் ஹையும், எல்லோ கலரில் இருக்கிறது ஆவரேஜ் லைனு. இந்த ஆவரேஜ் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்டில் போய் ஆவரேஜ் லைன் எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பிளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பார்த்துருங்க. நம்மளோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த இடத்துல பாருங்கள், அந்த 4 லைனுக்கு மேலே இருக்கிறான். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக ஒரு 180 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று நீங்கள் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த எக்ஸாக்ட் லோவில் பாருங்கள் அல்லது இந்த எக்ஸாக்டாக ஹையில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இங்கே தான் நம்ம என்ட்ரிக்கான சான்ஸ் எப்போதுமே பார்க்கணும். அப்படி நீங்கள் ரெகுலராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அக்யூரஸாக உங்களால் என்ட்ரிக்கான சான்ஸ் போக முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைக்குள்ளவே தான் இருந்துக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துல தான் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ இங்கே நீங்கள் ஒரு 190 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளோ போயிருக்கான் அப்படின்னா 210 ரூபாய்க்கு தான் போயிருக்கான். ஓகேவா? ஸோ அங்கேருந்து திரும்ப ரிஜெக்ட் ஆகிட்டான். அப்போ இங்கே ரிஜெக்ட் ஆகுறப்ப எஸ்எல் ஹிட்டு அப்படின்னு கூட வச்சுக்குவோம். நம்ம ஒரு 190 ரூபாயில் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட் டார்கெட்டு. அப்போ 230 ரூபா. எஸ்எல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபான்னு வச்சுக்குவோம். இந்த விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிங்கன்னா, அதாவது இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டீங்க, இதிலேருந்து மேலே ஃபுல்லாக போகிறானான்னு பார்த்துட்டு இங்கே இந்த கேண்டில் சைஸு, அதாவது இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரு ப்ளஸ் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே மேலேயே போனாலும் நல்லா க்ளோஸ் வைக்க முடியாமல் திரும்ப ரிஜெக்ட் ஆகிறது நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா மினிமமாக ஒரு 170 ரூபா கூட நீங்கள் எஸ்எல் வச்சா போதும். ஓகேவா? பட் ஒவ்வொரு தடவை அப்படி மாற்றிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஃபிக்ஸடாக 40 பாயிண்ட் டார்கெட்டு, 40 பாயிண்ட் எஸ்எல்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் 190 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருக்கீங்க, நல்லா மேலே போயிடுச்சு. பட் நம்மளோட எஸ்எல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரேடில் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வச்சுக்குவோம். ஓகேவா? ஏன்னா மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டான். அட் த சேம் டைம் 24,200 புட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்குவோம். இவன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரைக்கில் இருக்க புட்டு. ஆக்சுவலாக 50 தான் எடுப்போம். ஆல்ரெடி நம்ம 24,100 கால் எடுத்திருக்கோம். 150 எடுத்தால் ரொம்ப கம்மியான ரேஞ்சுங்கிறதுனால நான் 24,200 புட்டு எடுத்திருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சு கீழே போயிட்டான். எப்போதுமே நான் இங்கே என்ட்ரி எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நல்லா க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, 80க்கு மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஸ்பாட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கண்டிப்பாக இந்த இடத்துல பாருங்கள் நல்லா மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி திரும்ப ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு கீழே வந்துட்டான்.
அப்போ இந்த 2, 3 கேண்டில்லே நிறையா நடந்துச்சு. டீப் ஐடிஎம் போயிருந்தீங்கன்னா இன்னும் நிறையா பாயிண்ட் நம்மளால் பிடிச்சிருந்துருக்க முடியும். அந்த டீப் ஐடிஎம்மை வச்சு மேக்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட கான்செப்டும் இருக்குது. அதை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாம் ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே நீங்கள் ஒரு ₹90 என்ட்ரி எடுத்துருக்கலாமா? ஏன் ₹90 என்ட்ரி எடுத்துருக்கலாம்னா, நான் சொல்லியிருக்கேன் இந்த லோக்கு மேலே எப்போதுமே என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ₹90 என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 40 பாயிண்ட்டு டார்கெட்டு, 40 பாயிண்ட்டு எஸ்எல்லு. ஸோ எக்ஸாக்டாக ₹130 வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வர்ற இடத்துல நீங்கள் ஆவரேஜ் லைனெல்லாம் ஒரு சப்போர்ட்டாக தான் பார்த்துக்கணுமே தவிர, கரெக்டாக ஆவரேஜ் லைனுக்கு மேலே போனால் தான் எடுப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளோட கோர் கான்செப்ட்டு லோ ஹை. ஸோ நீங்கள் எப்போதுமே என்ட்ரிக்கான சான்ஸை பார்க்குறப்ப ஒன்று இந்த லோவில் சப்போர்ட்டாக வச்சு ஒரு என்ட்ரி, அல்லது இந்த ஹையில் சப்போர்ட்டாக வச்சு ஒரு என்ட்ரி. அது கால் சைடாகவும் இருக்கலாம், புட் சைடாகவும் இருக்கலாம். அட் த சேம் டைம் நிஃப்டி ஸ்பாட்டும் ஹைக்கிட்டையும் லோக்கிட்டையும் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரேடு எஸ்எல்லு, இன்னொரு ட்ரேடு டார்கெட்டு ஹிட்டு. இதுதான் நம்மளோட கோர் கான்செப்ட் படி இன்றைக்கி நடந்த விஷயம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அல்லது தொடர்ந்து லாஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை விட முடியாமல், ஆனால் இதில் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ராஃபிட்டபுளாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த கான்செப்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்பப்போ கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆவரேஜ் லைனும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா அதையும் நாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுடுறோம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறதான், கிட்டத்தட்ட நம்ம யூடியூப் சேனல் தொடங்கி ஒரு 5 மாதம் முடிய போகுது. ஒரே கான்செப்ட், அதாவது கோர் கான்செப்ட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை தான். அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். ஆனால் அந்த லோலையும் ஹைலையும் நம்ம இது வரைக்கும் எந்த இதுவுமே பண்ணலை. இந்த மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு நமக்கு டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. ஒரு 2 நாள் தான் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. மீதி நாள் டார்கெட்டும் ஹிட் ஆகலை, எஸ்எல்லும் ஹிட் ஆகலை. ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு நல்லா கற்றுக்கிட்டு ப்ராஃபிட்டபுளாக மாறணும். ப்ளஸ் நான் சைக்கலாஜிக்கலாக ரொம்ப வீக்காக இருக்கேன், ஓவர் ட்ரேடு பண்ணிடுறேன், அதே மாதிரி ஸ்டாப் லாஸை ரிமூவ் பண்ணிடுறேன், டார்கெட் சீக்கிரமே அடிச்சிருச்சு, டார்கெட்டில் போயிட்டுருக்கிறப்ப கம்மியான ப்ராஃபிட்லேயே வெளியில் வந்துடுறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக உங்களை அதாவது சைக்கலாஜிக்கலாக சரி பண்ணிக்கிறதுக்கும் நம்ம ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் சார்பாக நிறையா உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது சம்மந்தமான உதவிகள் ஏதேனும் தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ ஃபோனோ பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறது தான், 20% மட்டும்தான் இங்கே ஸ்ட்ராட்டஜி, மீதி 80% மைண்ட் செட்டு மட்டும்தான். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அல்லது லாஸில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ராஃபிட்டு பக்கம் கவனம் செலுத்தாமல் ஒரு சிஸ்டத்து மேலே கவனம் செலுத்துங்க. நான் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண போகிறேன், அந்த சிஸ்டத்தில் இங்கே வந்தால் நான் ட்ரேட் எடுப்பேன், ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இவ்வளோ பாயிண்ட் எஸ்எல் இவ்வளோ பாயிண்ட் டார்கெட்டுன்னு வச்சுக்குவேன், ஒரு நாளைக்கு நான் இத்தனை ட்ரேடு தான் எடுப்பேன். அப்படிலாம் உங்களுக்கு நீங்களே மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து பேக் டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மிகப்பெரிய ட்ரேடராக மாற முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரேடிங் ஜேர்னல் எழுத ஆரம்பிங்க. அந்த ட்ரேடிங் ஜேர்னல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுதுனீங்கன்னா தான் உங்களை நீங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சில வீடியோவில் சொன்னது தான், நீங்கள் இந்த மார்க்கெட்டை பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக மட்டும் பார்க்காம உங்களை நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கான, அதாவது தன்னைத்தானே உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த தவம் இருந்து முனிவர்கள்லாம் தன்னைத்தானே கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக இந்த மார்க்கெட்டை நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கண்டிப்பாக முன்னேறி வந்துடுவீங்க. யாரெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டோம்னா நம்மளால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாத காரியம்னு கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அதாவது 90% ட்ரேடர்ஸ் இன்னும் ஃபெயில் தான் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை பற்றின எந்த ஒரு அடிப்படை புரிதலுமே இல்லாமல் டைரெக்டாக உள்ளே வந்தோடனையும் ஒரு 3 மாதம் 6 மாதம் கூட என்ன நடக்குதுன்னு பயிற்சி பண்ணாமல்
வெறுமனே ஒரு 2 ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு, 4 யூடியூப் சேனல பார்த்துட்டு, 4 5 ஸ்ட்ராட்டஜிய கத்துக்கிட்டு, இன்னைக்கு இது ஃபெயில்னா இன்னொரு நாள் இன்னொன்னு, அடுத்த நாள் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் இன்னொன்னு, இப்படி ஜம்ப் ஆயி சும்மா ஏனோ தானோன்னு பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நாம தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்கோமே தவிர, மார்க்கெட் எப்போதுமே சரியா தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப இன்னைக்கு நீங்க 2 ட்ரேடு தான் பண்ணணும் அப்படின்னு நெனச்சு, கரெக்ட்டா நம்ம சொன்ன ரூல்ஸ் படி எடுத்திருந்தீங்கன்னா, ஒண்ணு எஸ்எல் ஹிட்டு, இன்னொன்னு டார்கெட் ஹிட்டு. அப்போ உங்களுக்கு லாஸும் இல்ல, ப்ராஃபிட்டும் இல்ல. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, சும்மா 10 பாயிண்ட் எஸ்எல் வச்சுக்க வேண்டியது, 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்க வேண்டியது, இத அடிச்சா பேனிக் ஆக வேண்டியது, இப்படியே மாத்தி போட்டு புரோக்கரேஜ் மட்டும் ரூ. 1000, ரூ. 2000 குடுக்க வேண்டியது. ஸோ தவற நாம மேல வச்சுக்கிட்டு, நம்ம மேல வச்சுக்கிட்டு, மார்க்கெட் மேல தூக்கி போறது எந்த விதத்தில நியாயமாகும் சொல்லுங்க? மார்க்கெட் எப்போதுமே மார்க்கெட்டா தான் இருக்குது. அந்த மார்க்கெட் எப்படி மூவ் ஆகணுங்கிறது கூட நம்மளோட அந்த எமோஷன்ஸையும், மைண்ட் செட்டையும் வச்சு தான் மூவ் ஆகுதே தவிர, மார்க்கெட் தானா மூவ் ஆகல. அடுத்தவங்க ஒரு இடத்துல பயப்படுற இடத்துல தான் அது இறங்குது. இன்னொருத்தவங்க தைரியமா என்ட்ரி எடுக்கிற இடத்துல தான் அது ஏறுது. ஸோ மார்க்கெட்ட நீங்க வெறுமனே பணம் சம்பாரிக்கிற இடமா பார்க்காம, அத நாம நம்மளோட எமோஷன்ஸ எப்படி கண்ட்ரோல் பண்றது? எப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான அந்த திறனை வளர்த்துக்கிறது, நம்மள நாமளே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாரிலாம் நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த மார்க்கெட்ல சாதிக்க முடியும். என்ன ஒரு 2லிருந்து 5 வருஷம் கண்டிப்பா சொல்றேன். நீங்க ஒரு காலேஜ்ல போய் படிச்சு ஒரு டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னாவே அதுக்கு 3, 4 வருஷம் படிக்கிறோம். அப்ப இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க மட்டும் நம்ம உடனே கத்துக்க முடியும் அப்படின்னா எப்படி கத்துக்க முடியும்? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல மணி இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால நம்மளோட எமோஷன்ஸ் அதிகம் ப்ளே ஆகுது. இப்போ ஒரு 50,000 1,00,000 ரொக்கமா போய் யார்ட்டயாவது குடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம 1000 தடவ யோசிப்போம். ஆனா இங்க எல்லாமே நம்பர்ஸா இருக்கிறதுனால, மார்க்கெட் ஹவர்ஸ்ல என்ன நடக்குதுங்கிறதுக்கான அந்த புரிதல் இல்லாததுனால நெறைய பணத்த நம்ம இழந்துட்டு, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம், "ஐயோ! நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே! இப்படி இருந்திருக்க கூடாதே!" அப்படின்னு நம்ம திங்க் பண்றோம். ஸோ நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா ட்ரேடு பண்ணணும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க என்னால விட முடியாது, விடவும் முடியல. ஆனா நான் இத ப்ராஃபிட்டபிளா கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நாம இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங்ல ஒரு ஃபேமிலியா ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் அப்படி ஒரு ஃபேமிலியா, தனியா நீங்க ட்ரேடு பண்ற ஃபீல் இல்லாம, ஒரு ஃபேமிலியா, ஜாலியா, சந்தோஷமா பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நாம ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப குறைஞ்ச கட்டணம் மட்டும் தான். நீங்க 1 நாள், 2 நாள் லாஸ் ஆகுற காசு தான் அந்த ஆன்லைனுக்குரிய ஃபீஸும். ஸோ நீங்க கத்துக்கிறதுக்காக குடுக்குற காசு கண்டிப்பா என்னைக்குமே வீணாகாது. நான் என்னோட 13 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்கெட் ரன் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், ப்ராஃபிட் எடுக்க முடியலைனாலும் லாஸ் ஆகாம நெறைய பேர நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்களும் அந்த மாரி தான் ஃபீல் பண்றாங்க. நம்மளோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட எமோஷன்ஸ் எவ்வளவோ குறைஞ்சிருச்சு. அதே மாரி ஒரு நாளைக்கு 1 என்ட்ரி, 2 என்ட்ரி தான் அப்படின்னு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா, டிசிப்ளினா ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாரி மாறணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னோட மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ கேட்டுக்கோங்க. கண்டிப்பா ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்கு இந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் வெறுமனே ஒரு 2 கோட மட்டும் போட்டு கண்டிப்பா உங்களால ரீசனபிளா ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சைக்காலஜி சம்மந்தமான வீடியோஸும் நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதையும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நெறைய பேத்துக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு. இதுக்கு பெருசா எந்த ஒரு கால்குலேஷனுமே தேவை கிடையாது. இண்டிகேட்டர் தேவை கிடையாது. வால்யூம் தேவை கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் தேவை கிடையாது. ஸோ இந்த கான்செப்ட்ட நீங்க நல்லா இன்டெப்த்தா கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்சஸ் யாராவது அட்டெண்ட் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னோட மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.